Okay, it started. Okay, thank you. So we are going to talk a little bit about level 3. Level 3 பற்றி ஓரளவு கதைக்க போறோம். நாங்க level 1, level 2 பற்றி கதைக்க நாங்க இன்றைக்கு கொஞ்சம் பெரிய பிள்ளைகளுக்கு நாங்க இந்த ரெக்கார்டிங்கையும் போடுவோம் அண்ட் பேரண்ட்ஸுக்கும் நாங்க ஓரளவு கதைக்க போறோம். இது வந்து நாங்க முதல் ஒரு ஒர்க் ஷாப் செய்த நாங்க ரைட் 2 ஹவர்ஸ்க்கு செய்தாங்க. ஒரு 110-120 பீப்புள் அதுக்கு வந்தவை. அந்த ரெக்கார்டிங்க போட்டிருக்கு எங்களோட யூடியூப் சேனல்ல ரைட். அப்ப திருப்பி அது கிடக்கிறத நாங்க சும்மா அந்த பம்ப் செட்டுகளை தண்ணி அடிக்க மாதிரி அடிக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க கொஞ்சம் உங்களோட கனெக்ட் பண்ணி திருப்பி விளங்கப்படுத்த போறோம் ரைட். ஸோ ஒரு பிள்ளை பிறந்த உடனே வாசிக்க துவங்கலாம். அதுக்கு புக்ஸ் இருக்கு. குட் நைட் மூன் ஒரு நல்ல புக். இதுல எங்களுக்கு இன்னொரு செஷன் இப்படி செய்யணும்னா நாங்க செய்யலாம். அந்த மாதிரியான பெற்றாரை நீங்களும் சொல்லி கூட்டி இருந்தீங்கன்னா வாசிக்கவே தெரியாத பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு வாசிக்கிற புக்ஸை பற்றி ஒரு செஷன் செய்யலாம். பிறகு நாங்க 3 to 4 years போட்டிருக்கிறோம். இங்கே அப்படித்தான் அந்த நேரம் தான் இந்த டாக்டர் சூசின் புத்தகத்தை வாசிக்கிறது. இப்ப இன்னைக்கு நாங்க வாட்ச புத்தகத்தை அமெரிக்கால நாங்க அது இங்கிலீஷ் தானே இங்க படிக்கிறது, அது பெரிய விஷயம் இல்லை. கேட் இன் தி ஹேண்ட், கிரீன் எக்ஸ் இன் ஹேம் அந்த புத்தகங்கள் ரைட். அப்புறம் அமீலியா பெடிலியாவை நாங்க 6 துவக்கம் 8 வயதுன்னு போட்டது. அது இங்கத்தைய ஸ்டாண்டர்டுக்கு அது ஓகே, நீங்க அதை பெரிய பயப்படாங்கோ. அதுதான் நாங்க லெவல் 2 அன்னைக்கு வாட்சது. கொஞ்சம் பேர் கொஞ்சம் கூடி போச்சுன்னு சொன்னேன் ரைட். ஆனா இப்ப எனக்கு என்ன விளங்குதுன்னா நாங்க இது ரெண்டுல தான் கூட நிக்க வேணும். இங்க இருக்கிற ஆக்களோட கன பேரை வர வச்சு அவை வராத ஆக்களும் பார்க்கினோம், வீடியோ பார்க்கினோம். இதை பாப்புலரைஸ் பண்ணி அங்க இருக்கிற ஆங்கிலம் தெரிஞ்சவையும் இதை சேர்ந்து அங்க படிப்பிக்கணும் பிள்ளைகளுக்கு. ரிமோட்டா எங்களுக்கு அவ்வளவு செய்யலாது ரைட். எங்களுக்கு வேற இன்ஸ்ட்ரக்டர்ஸும் வேணும். இப்ப சில மகள் பிஸி ஆகலாம் இதெல்லாம். ஸோ அதை நாங்க பாக்குறோம். பட் இந்த ரெண்டு லெவல் டாக்டர் சூசன் இன்றைக்கு வாட்ச லெவல் 1, இது லெவல் 2 இந்த அமீலியா பெடிலியா. அதுல தான் கனவேருக்கு இன்ட்ரெஸ்ட். அதுலயும் இதுல தான் கனவேருக்கு இன்ட்ரெஸ்ட். சம்டைம்ஸ் 5ஆம் வகுப்பு படிக்கிற வைக்கும் அந்த லெவல்ல தான் இருக்கு. அதுல பிரச்சனை இல்லை, எங்கேயும் துவங்கி நாங்க வரலாம். அதுக்கு பிறகு நாங்க லெவல் 3 என்று கலைக்கிறோம். இங்க எழுதி வச்சுக்கிறேன் 6 to 10 years என்று. அதான் இந்த மேஜிக் ட்ரீ ஹவுஸ். ஆனா இப்ப இலங்கையில மேபி 10 to 12, 13 நாட்கள் தான் அதை வாசிக்கணுமோ தெரியாது. சில பேர் வாசிக்கணும். ஓகே, டோன்ட் கெட் மீ ராங். நான் பேர்களை சொல்ல சில வீட்டு பிள்ளைகள் 3 வயதிலேயே இங்கிலீஷ் புத்தகம் வாசிக்குது. அது பெற்றார் இங்கிலீஷ் டீச்சரா இருக்கலாம். அதை சொல்லி இருக்கிறோம். தட்ஸ் ஓகே. ஸோ இந்த மேஜிக் ட்ரீ ஹவுஸை பற்றியும் இந்த லெவல்ல இருக்கிற புக்ஸை பற்றி தான் நாங்கள் கதைக்க போறோம். அதுக்கு பிறகும் இருக்குது ரைட். ஐம் சாரி, ரேடியன் வே காட்டி அமீலியா பெடிலியான்னு காட்டிட்டேன். இந்த மேஜிக் ட்ரீ ஹவுஸ் இங்கே இருக்கு. சாரி, நான் பிள்ளையான இதுல பாயிண்ட் பண்றேன். இங்கே இருக்கு மேஜிக் ட்ரீ ஹவுஸ் ரைட். மேலதான் இந்த தலையங்கங்கள் யூனோ. ஸோ மேஜிக் ட்ரீ ஹவுஸ் இங்கே இருக்கு. அமீலியா பெடிலியா மேஜிக் ட்ரீ ஹவுஸ் பற்றி இன்னைக்கு காட்ட போறோம். அதை விட வேற புக்ஸும் இருக்குது ரைட். அப்புறம் சீக்ரெட் சர்வெண்ட் அப்படின்னு நிறைய புக்ஸ் இருக்கு. அப்புறம் அங்கால இருக்குது. ஸோ அதை பற்றி கைடன்ஸை நாங்கள் இடக்கிட கொடுக்க விரும்புகிறோம். என்னன்னா உங்களோட பாட்டை வாசிக்க. தென் யூனோ ஒரு கட்டத்தில் இந்த பிள்ளைகள் மேஜிக் ட்ரீ ஹவுஸ் வாசிக்கிற பிள்ளைகள் பேப்பர் வாசிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் டா 2 முந்தி கிரிக்கெட் மேகசின், ஸ்போர்ட்ஸ் மேகசின் வந்தது, ரீடர்ஸ் டைஜஸ்ட், இப்படி நிறைய இங்கிலீஷ் பேப்பர் எல்லாம் வாசிச்சு நீங்க உங்களோட பாட்டை தரலாம் ரைட். அதுக்கு தான் எங்களுக்கு விருப்பம். வேற விதமான புக்ஸும் இருக்குது. பட் ஐ வாண்டட் டு ஷோ எங்களுக்கு, நான் யாழ்ப்பாணத்துல வளர்ந்தேன், ஜெஃப்னா காலேஜில் படிச்சு வட்டுக்கோட்டையில வளர்ந்தேன். நான் முந்தையும் சொன்னான் இதை. எனக்கு ஒரு 5ஆம் வகுப்பு மேபி நான் 10 வயதா இருக்கலாம். அப்ப இந்த சீக்ரெட் சர்வெண்ட் சீரீஸை வாசிச்சு தான் நான் எந்த பாட்டை வாசிக்க துவங்கினேன். எந்த பாட்டை அதுக்கு பிறகு எனக்கு சரியான விருப்பம். நான் எந்த பாட்டையே வாசிக்க துவங்கினேன். இவ இப்ப நீரஜா அவங்களுக்கு கதை வாய்ச்சவ, அமெரிக்கால தான் பிறந்து வளர்ந்தவ. அவ வந்து 4-5 வயதுல இந்த மேஜிக் ட்ரீ ஹவுஸ் நான் இப்ப கதைக்க போற புக்கை பற்றி நாங்க முதல் வாட்சி காட்டினாங்க பக்கத்துல இருந்து பெற்றார், நானோ அவன் அம்மாவோ. பிறகு அவவே வாசிக்க துவங்கிட்டா. அதுல நிறைய சீரீஸ் இருக்குது ரைட். இந்த மேஜிக் ட்ரீ ஹவுஸ்ல நிறைய புக்ஸ் இருக்குது. நான் இங்க போய் காட்ட போறேன் கண்டு. இது முந்தைய எங்களோட பழைய ப்ரெசன்டேஷன்ல இருந்து மேஜிக் ட்ரீ ஹவுஸுக்கு போனால் இதுதான் அன்றைக்கு வாட்சது ரைட். அமீலியா பெடிலியா. இது கொஞ்சம் பேர் சொன்னவே இது கஷ்டமா போச்சு, நீங்க இன்னும் ஈஸியா செய்யுங்க. பட் இந்த ஸ்டாண்டர்ட்லயும் இருக்கிற பிள்ளைகளை நாங்க we have to keep them. And then இங்க இருக்கு மேஜிக் ட்ரீ ஹவுஸ் ரைட். சீரீஸ் ஆஃப் புக்ஸ். 2 கேரக்டர்ஸ், ஜெக் அண்ட் ஆனி. அண்ணாவும் தங்கச்சியும். அண்ணா கொஞ்சம் பதுமையானால், தங்கச்சி கொஞ்சம் துடிப்பானால். இப்ப 2 பேரும் அவன் வீட்டுல இருக்கிற ஒரு பேக்யார்டுன்னு சொல்லுவோம், பளவுக்கு இருக்கிற ஒரு மரத்துல ட்ரீ ஹவுஸ் இப்படி இருக்குது. ட்ரீ ஹவுஸ் மரத்துல இருக்கிற வீடு.
அதுக்குள்ள போவினம். அதுக்கு ஏறி போனோடனே இது ஒரு ஒரு கற்பனை கதை. மேஜிக்காக அவன் வேற ஒரு இடத்துக்கு போயிடுவினம் கற்பனையில, ரைட்? ஆனா உண்மையா நடக்கிற மாதிரி அதுக்கு இருக்கும். விண்வெளிக்கு போகலாம், ஸ்பேஸுக்கு, சைனாக்கு போகலாம், ஒரு குளத்துக்கு வரலாம், ஈஜிப்டுக்கு போகலாம், இங்க ஒரு டைனோசரோட போகலாம். அதான் முதலாவது புக், டைனோசரோட. ஸோ இது வெரி ஃபேமஸான புக், ரைட்? அதான் இப்ப யூடியூப்லயும் இருக்கு, வாசிச்சு விட்டது இருக்கு, ஸ்டோரி டெய்லர் வாசி விட்டு இருக்கு. ஆனா இந்த லெவலுக்கு வரப்பிள்ள தெண்ட பாட்டை வாசிக்கும், நீங்க யூடியூப்லயும் பார்க்கலாம். நாங்க வந்து இதை வாசிச்சு ஃபுல்லா காட்ட போறோம் இல்லை, 1-2 சாப்டர் வாசிப்போம். இது கொஞ்சம் பெரிய புக், இது கொஞ்சம் பெரிய புக், ரைட்? ஸோ ஆனா இந்த ரிசோர்சஸ் உங்களுக்கு இருக்கு. நாங்க இந்த மேஜிக் ட்ரீ ஹவுஸ் புக்கை இன்ட்ரடியூஸ் பண்றோம். எனக்கு பள்ளிக்கூடத்துல படிக்க இந்த புக்கை பற்றி தெரியாது, அமெரிக்கால வந்தா தெரியும். ஆனா ஐ எம் வெரி ஹாப்பி நவ். நான் படிச்ச பள்ளிக்கூடம் ஜெஃப்னா காலேஜ் பட்டுக்கோட்டையில இந்த புக்கை ஒரு புள்ள போய் எடுத்துட்டா, ரைட்? ஸோ ஐம் வெரி ஹாப்பி. எனக்கு தெரியாது 40 புக்கும் இருக்கா இந்த சீரீஸ்ல இருக்கிறது, ஒரு புக் தான் இருக்காண்டு. இப்படித்தான் அது இந்த வாசிக்கிற சாமான் இருக்கும். ஆனா 40 புக் இருக்கு, ரைட்? அப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அட்வென்ச்சர். ஆனா அந்த 2 பிள்ளைகள் தான், தமையனும் தங்கச்சியும் இந்த இடங்களுக்கு எல்லாம் போவார்கள். அவையோடு நீங்களும் பயணிக்கலாம், ரைட்? ஸோ இந்த பேர்களை பார்த்தீங்கன்னா, டைனோசர்ஸ் பிஃபோர் டார்க், த நைட் அட் டான். நைட்னா அது இங்கிலாந்து ரைட்? அந்த அந்த ஒரு ஒரு ஃபைட்டர், ரைட்? அதுதான் நைட்ன்றது. அட் யூனோ டான் அதிகாலையில, ரைட்? மம்மிஸ் இன் த மார்னிங், அதாவது ஈஜிப்ட்ல நடந்த கதையா இருக்கும், ரைட்? மம்மி என்ற அந்த அந்த ஆக்கள் செத்தா பிறகு இந்த உடம்ப மம்மிஃபை பண்ணி பிரமிட்ஸுக்கு வைக்கிறது தானே, ரைட்? பைரேட்ஸ் பாஸ் நூன். இன்னொன்னே நான் சொல்லணும், இது புத்தகங்களை வாசிக்க 2-3 சொல்லுவேன், சில உள்ள விளங்காடி நீங்க டிக்ஷனரியை பார்க்கலாம், இன்டர்நெட்ல பார்க்கலாம். எல்லா சொல்லும் விளங்கணுமென்னு இல்லை. படம் பார்க்க எல்லாம் விளங்குறதோ பார்த்தோன்னு தானே போறீங்க. ஸோ யூ கீப் போன், அந்த ஃப்ளோவோட போகணும். ஸோ பைரேட்ஸ் பாஸ் நூன், பைரேட்ஸ் கடல் கொள்ளையர்கள். நைட் ஆஃப் த நிஞ்சாஸ், நிஞ்சாஸ் அந்த ஜப்பனீஸ் நிஞ்சா நினைக்கிறேன், ரைட்? அடி வர்றது. ஆஃப்டர்நூன் ஆன் த அமேசான், அது வந்து அமேசான் ஃபாரஸ்ட் எங்க இருக்கு? பிரேசில், ரைட்? இங்க இங்க சவுத் அமெரிக்கால இருக்கு. சன்செட் ஆஃப் த சபட்டூத் என்ன நீரிஜா, அது இது அரேபியன் ஸ்டஃபா? எனக்கு தெரியாதுல்ல. It's like a cougar, Midnight, like a Arabian stuff. jaguar. Like it's an Okay. animal. Midnight on the moon, right? மூணு போயினம். டால்பின்ஸ் at daybreak. ஸோ நான் எல்லாத்தையும் வாசிக்கல, பட் இது வந்து கொஞ்சம் நீங்க படிக்கலாம், ரைட்? ஒவ்வொரு இடத்துக்கு போய்க்க அந்த இடத்தை பற்றி நீங்கள் படிக்கலாம். ஸோ we wanted to introduce this to you. ஸோ நான் நீரஜாவை பிரிங் பண்ண முதல் let me go இங்க இல்லை இல்லை, யா there it is. ஸோ இதுவும் ஃபிளிப் புக் ஃபார்மேட். நீங்க பிரிண்ட் எடுக்கிறேன்னா பிடிஎஃப் போகலாம். பிரிண்ட் எடுக்க தேவையில்லை, நீங்க ஆன்லைன்லயே வாசிக்க போறீங்கன்னா ஐ ஆல்வேஸ் என்கரேஜ், உங்களுக்கு கொஞ்சம் காசு கூட போய் அடிச்சுட்டு இருந்தா ஒரு ஒரு கம்ப்யூட்டர் வேணுங்க அல்லது ஒரு ஐபேடை வேணுங்க. வாசிக்கிறதுக்கு நிறைய புக்ஸ் வாசிக்கிற ஃப்ரீயா வாசிக்கலாம், ரைட்? இல்லாட்டி ஷேர் பண்ணுங்க, இல்லாட்டி நீங்க நீங்க லைப்ரரி எடுக்க பாருங்க, அல்லது கொஞ்சம் நேரம் போன்ல பாருங்க. கண்ண நேரம் பார்த்தா கண்ணு கூடாது, ரைட்? ஸோ டைனோசர்ஸ் பிஃபோர் டார்க், இதை கிளிக் பண்ணி போலாம். நல்ல சத்தம் கேட்கும் உங்களுக்கு. இப்ப கேட்குறதுலயே இந்த புத்தகத்தை நீங்க சர்ச் பண்ணி எடுக்கலாம், ரைட்? நாங்க லிங்க் அனுப்பிட்டாங்க. ஸோ இப்படித்தானே இந்த கதை போகும் இதுல, ரைட்? இது முதலாவது இந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணினோம். ஏனென்றா இதுதான் அந்த சீரீஸ்லயே முதலாவது புக், ரைட்? அப்ப இதுதான் அந்த ட்ரீ ஹவுஸ். இங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பேராகிராஃபா இல்லை, நீங்க பயப்பட தேவையில்லை. இப்ப நீங்க நாங்க இன்றைக்கு வாச்ச புத்தகத்தை பார்த்தாலும் சின்ன சென்டென்ஸ் இருக்குதானே, அந்த சின்ன சென்டென்ஸை மாலையாக கோத்தது தானே பேராகிராஃப், ரைட்? பந்தி. அப்ப ஒரு சென்டென்ஸை வாசிக்கலாம்னு நீங்க டிசிப்ளினாக இருந்தால், மன உறுதியோட இருந்தால் பேராகிராஃபையும் வாசிக்கலாம். ஆனா பெரிய பேராகிராஃபை கண்டா கொஞ்சம் பயமா இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா, ரைட், அது சின்ன சென்டென்ஸ் தான் மாறி கதைக்கணும், ரைட்? ஒரு கன்வர்சேஷன் மாதிரி. அண்ட் இது வந்து மூவ் பண்ணி கொண்டிருக்கும். அவை ஒவ்வொரு இடத்துக்கும் ஓடுவினம், சாமான்களை கலைக்கும், பயப்படுவினம், ஓடுவினம், வருவினம், ரைட்? ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்கான புக்.
மான்ஸ்டர் என்ன பூதம்மா பேபிசாசு மாதிரி மான்ஸ்டர் வருது ரைட். ஸோ அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆனா வேர் இஸ் ஹியர் ரைட். ஸோ அப்படியானது நான் நீரஜா இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க கொஞ்சம் கனெக்ட் பண்ணுவீங்க பெட்டரை கிட்ஸோட என்னை விட நீங்க ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி இந்த புக்கில் மேபி 2-3 பேராகிராஃபை வாசி இந்த புக்கையும் சீரீஸையும் கொஞ்சம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறீங்களா? Yeah, sure. தேங்க்யூ. So this is the Mudal Puttam series, Dinosaurs Before Dark. So நான் just முதல் chapter வாசிச்சு விடலாம். So see dinosaur படம் இதில் இருக்குது. So this is Jack, the அண்ணா, and this is the தங்கச்சி Annie. So இது அவன் adventures பற்றி ஒரு கதை. Chapter 1, Into the Woods. Help! A monster, said Annie. Yeah, sure, said Jack. A real monster in Frog Creek, Pennsylvania. So அவ மான்ஸ்டர்னு பயத்துல கத்துறா. அவ பென்சில்வேனியாண்டு யூஎஸ்ல ஒரு இடம். ஸோ அவர் நம்பாம லைக் சொல்லுறார் ஓ லைக் மான்ஸ்டர் இருக்குதுண்டு. பட் அவர் அது உண்மைன்னு நினைக்கல. Run, Jack, said Annie. She ran up the road. Oh, brother, thought Jack. This is what he got for spending time with his 7-year-old sister. ஸோ அவ ஓடி போறா. அவர் நினைக்கிறார் என்ன கூத்தாட்டம் இது, அவர்கிட்ட தங்கச்சியோட நேரம் லைக் சேர்ந்து விளையாடுறதுண்டு இதான் எனக்கு வார லைக் ஐ டோன்ட் நோ தண்டனை ஐ டோன்ட் நோ. Annie loved pretend stuff, but Jack was 8.5. He liked real things. Watch out, Jack. The monster's coming, said Annie. Jack didn't say anything. Come on, Jack. I'll race you, said Annie. No, thanks, said Jack. So அவ ஓடி போறா. இன்னும் அவ சும்மா விளையாடுறா. மான்ஸ்டர் வருதுண்டு பயப்படுறது. அண்ட் அவர் ஒன்றும் சொல்லல. அவர் இது சின்ன பிள்ளை விளையாட்டுண்டு அவருக்கு இது செய்ய விருப்பம் இல்லை. Annie raced alone into the woods. Jack looked at the sky. The sun was about to set. Come on, Annie. It's time to go home, yelled Jack. But Annie didn't answer. Jack waited. Annie, he called again. Jack, Jack, Annie shouted. Come here, quick. So அவ காட்டுக்குள்ள தனியா ஓடி போனவா. அவர் சொல்லுறார் வீட்டை போக நேரம் வந்துட்டுது. அவ பதில் சொல்லல. இப்ப திருப்பி அவ கூப்பிடுறா இங்க வாங்கோ கெரியா வாங்கோண்டு. Jack groaned. This better be good, he said. Jack left the road and headed into the woods. The trees were lit with a golden late afternoon light. Over here, called Annie. Annie was standing under a tall oak tree. Look, she said. She pointed at a rope ladder. It was hanging down from high in the tree. Wow, Jack whispered. At the top of the tree was a treehouse, tucked between two branches. So அவர் இப்ப அவக்கு பின்னுக்கு காட்டுக்கு போய் அவ கண்டுபிடிச்சிருக்கிறா ஒரு வீட்டு லைக் மரத்துக்கு உள்ளுக்கு கட்டி இருக்குது ஒரு குட்டி வீடு. அவ பார்த்து கொண்டிருக்கிறா அவருக்கு காட்டுறதுக்கு. ஸோ இப்படி இந்த படத்துல இருக்குது. சி இந்த ஏணிய ஆள போனா மேல மரத்துல இந்த குட்டி வீடு கட்டி இருக்குது. உள்ளுக்கு போறா. That must be the highest tree house in the world, said Annie. Who built it? asked Jack. I've never seen it before. I don't know, but I'm going up, said Annie. So அவர் சொல்றா பயங்கர உயரமா இருக்குது. அவர் கேட்கிறார் ஆட் கட்டினது நான் இதை காணல முதல்ண்டு. அவ சொல்லுறா எனக்கு தெரியாது பட் நான் மேல போய் ஏறி பார்க்க போறேன்னு. No, we don't know who it belongs to, said Jack. Just for a teeny minute, said Annie.
She started up the ladder. Annie, come back, said Jack, but Annie kept climbing. She climbed all the way up to the tallest branches. So, அவ சொல்லினவன் மேல போவேண்டாம் ஆட்ட வீடுண்டு எங்களுக்கு தெரியலேண்டு அண்ட் அவ சொல்லுறா கொஞ்ச நேரத்துக்கு சும்மா போய் பார்க்க போறேன்னுண்டு ஸோ அவ மேல ஏறி போயிட்டா. Jack sighed. Annie, it's almost dark. We have to go home. Annie disappeared inside the treehouse. Annie, Jack called. Jack waited a moment. He was about to call again when Annie poked her head out of the treehouse window. Books, Annie shouted. What? Jack said. It's filled with books, said Annie. Oh man, Jack thought. He loved books. Jack pushed his glasses into place. He gripped the sides of the rope ladder and started up. ஸோ அவர் இன்னும் வீட்டை போகணும் இருட்டா வந்துட்டுதுன்னு சொல்லுறார். அவர் சொல்லுறா மேலே போனால் புத்தம் கணக்கு உள்ளுக்கு இருக்குதுண்டு. ஸோ அவர் இப்போ ஏறி போறார். அவருக்கு புத்தம் நல்ல விருப்பம் உண்டு. அவர் போய் பார்க்க போறார். ஸோ அதான் முதல் சாப்டர். அது அதில் பாஸ் பண்ணுறேன். ரெண்டாவது வாசிக்க போறீங்களோ? ரெண்டாவது வாசிக்க ரெண்டா கொஞ்சம் நேரம் இருக்கு, ரைட்? Sure. Chapter 2, The Monster. Jack crawled into the treehouse. Wow, he said. The treehouse was filled with books. Books were everywhere. Very old books with dusty covers and new books with shiny, bright covers. ஸோ உள்ளுக்கு போயிட்டாரு இப்போ. எல்லா இடம் புத்தம் இருக்குது. புது புத்தம், பழைய புத்தம் எல்லாம் இருக்குது. Look, said Annie. You can see far away. She was peering out the treehouse window. Jack looked out the window with her. Below were the tops of other trees. In the distance, he could see the Frog Creek Library and the elementary school and the park. ஸோ அவை இப்போ ஜன்னலுக்குள்ளார பார்க்கினம் எவ்வளோ உயரமாக இருக்குதுன்னு தெரியுது. அவற்ற பள்ளிக்கூடம் தெரியுது, லைப்ரரி தெரியுது, மரத்தின் லைக் மேலே த டாப் மரத்தின் மேல் பக்கம் தெரியுது. Annie pointed in the other direction. There's our house, she said. Annie was right. Jack could see their white wooden house with its green porch. In the yard next door was their neighbor's black dog, Henry. He looked very tiny. Hi, Henry, shouted Annie. Shush, we are not supposed to be up here, said Jack. Jack glanced around the treehouse again. He noticed that bookmarks were sticking out of many of the books. I wonder who owns all these books, he said. ஸோ அவன் வீட்டு தெரியுது. அவன் பக்கத்து வீட்டு ஆக்கள் நாய் தெரியுது. ஸோ அதுக்கு ஆனி கத்துறா ஹாய் ஹென்ரி என்று. தென் சுற்றி பார்க்கினம் எல்லா புத்தமுண்டு. ஜாக் கேட்குறார் ஆட்ட புத்தம் இதுண்டு தெரியலேண்டு ஆருண்டு யோசிக்கிறார். I like this one, said Annie. She picked up a book with a castle on the cover. Here's a book about Pennsylvania, said Jack. He turned to the page with the bookmark. Hey, here's a picture of Frog Creek. It's a picture of these woods. Oh, here's a book for you, said Annie. She held up a book about dinosaurs. A blue silk bookmark was sticking out of it. ஸோ இப்போ இவையோட புத்தமை கண்டுபிடிச்சிட்டினம் இவை இருக்கிற எழுத்தை பற்றி. தென் ஏனி இன்னொரு புத்தம் கண்டுபிடிச்சிருக்கிறா ஜாக்குக்கு விருப்பமாக இருக்கும் என்று டைனோசோரை பற்றி ஒரு புத்தம். Let me see, said Jack. He set his backpack down on the floor and grabbed the book from Annie. Okay,
You look at that one, and I'll look at the one about castles, said Annie. No, we'd better not, said Jack. We don't know who these books belong to. But even as he said this, Jack was opening the dinosaur book to the place where the bookmark was. He couldn't help himself. Jack turned to a picture of an ancient flying reptile. He recognized it as a pteranodon. He touched the huge bat-like wings in the picture. Wow, whispered Jack. I wish we could go to the time of the pteranodons. Jack studied the picture of the odd-looking creature soaring through the sky. So இவர் இப்ப டைனோசர் புத்தமா வாசிச்சு கொண்டே இருக்கிறார். அண்ட் இவர் நினைச்சவர் அந்த டைனோசர் இருந்த காலத்துக்கு போக ஆசையா இருக்குதுன்னு அவர் சொல்லியிருக்கிறார். Ah, screamed Annie. What? Said Jack. A monster, Annie cried. She pointed out the treehouse window. Stop pretending, Annie, said Jack. No, really, said Annie. Jack looked out the window. A giant creature was gliding above the treetops. It had a long, weird crest on the back of its head, a skinny beak, and huge bat-like wings. It was a real live pteranodon. So இப்ப ஏனி கத்துற பயத்துல மான்ஸ்டர் உண்மைக்கும் இருக்குதுண்டு ஜாக் முதல் நினைச்சவர் அவ பொய் சொல்லுறாண்டு தென் ஜன்னலுக்குள்ளால பார்க்க உண்மையா ஒரு டைனோசர் பறந்து கொண்டு இருக்குது அதுதான் அவை கண்டிருக்கிறான் மூக்கு இருக்குது பெரிய விங்ஸ் இருக்குது உண்மையான டெரானடான் காணினான் அது அப்படி இருக்காம் டைனோசர்ஸ் இப்ப இருக்கிறதில்ல தானே அப்ப அவைக்கு பயமா இருக்குது. The creature swooped through the sky. It looked like a glider plane. It was coming straight towards the treehouse. Get down, cried Annie. Jack and Annie crouched on the floor. The wind started to blow. The treehouse started to spin. It spun faster and faster, then everything was still. ஸோ அந்த டைனோசர் அவைக்கு நோக்கி வருது அவ ஆனி கத்துற கீழே போங்கோண்டு லைக் டக் டவுன் தென் காற்று ஊதுது அந்த மரத்தில் இருக்கிற வீடு சுற்றி கெரியா சுற்றி போகுது அண்ட் தென் எவ்ரி திங் எல்லாம் சடன்லி லைக் திடீரென்று ஒன்றும் ஆடாமல் இருந்தது. Absolutely still. Everything ஆடாமல் இருக்குது. Okay, so that was chapter 2. Oh, thanks, Neeraja. So, அப்படி வாட்சிக்கொண்டே they get transformed to somewhere, right? Or they are already transformed. இதிலேயே போட்டமா டைனோசர் இருக்கிற இடத்துக்கு சுத்தி நின்றா பிறகு வந்து இப்ப அந்த டைனோசர் காலத்துக்கு வந்துட்டினாம். ஓகே ஓகே ஸோ இந்த புக்கை வாசிக்க நீங்க நிறைய வேற எக்ஸ்பீரியன்ஸையும் படிக்கலாம், ரைட்? இது ஜஸ்ட் பகுதி மட்டும் இல்லை, வெவ்வேறு இப்போ இந்த இதுல வந்து டைனோசர் இருந்த காலம் இருக்கு தானே, கனாலத்துக்கு முதல் இந்த இடத்துல இருந்தது தானே, அந்த பீரியடை பற்றி நீங்க படிப்பீங்க இந்த புக்கில இருந்து. ஸோ இனி கொஸ்டின்ஸ் எங்களுக்கு என்ன வேணுமெண்டா இந்த ஓரளவு எனக்கு தெரியும், இப்போ பார்க்க தெரியுது வேறு சில பேர் ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க, கிரேட் 7, 8 படிக்கலாம். எனக்கு ஓரளவு பேரை பார்க்க தெரியும், ஓரளவு எல்லாரையும் தெரியாது, எந்த சர்க்கிளுக்கு இருக்கிற சில பேர் தெரியும். ஸோ இப்படியான புக்ஸை வாசிங்க. நீங்க வாசிக்கிற புக்ஸை நீங்க அதுல வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்ல போட அவங்கள வைக்கமோ இது ஒண்ணே எங்களுக்காவது சொல்லுங்க. பிகாஸ் எங்களுக்கு மகளுக்கு நான் போய் சொல்றேன்னா நீங்க என்ன புக் வாசிக்கிறீங்கன்னு அறிஞ்ச வி ஆர் ஹாப்பி. ஒரு பிள்ளை போய் இந்த புக்கை எடுத்துட்டு நம் லைப்ரரி கேட்டா எங்களுக்கு ஹாப்பி. ஏன்னா எங்களுக்கு ரெண்டு பக்கமும் வந்தா தான் கதைக்கிற மாதிரி இருக்கும், அல்லது நாங்க சொல்லி கொண்டிருக்கீங்க உங்களுக்கு விளங்குதோ இல்லையோன்னு எங்களுக்கு தெரியாது, ரைட்? ஸோ ப்ளீஸ் டெல். மற்றது இந்த ஸ்டாண்டர்ட்ல வந்த ஒரு பிள்ளை வந்து அது ஒரு காலம் இனி பின்னுக்கு போகாது. ஸோ நாங்க அந்த ஸ்டெப் 1, 2 நான் திருப்பி ஒருக்கா போய் ரெண்டையும் கம்பேர் பண்ணி காட்ட போறேன். இந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்த பிள்ளை வந்து ஐ திங்க் வில் கீப் கோயிங்.
ஒன்றுக்கு அதுக்கு அந்த இங்கிலீஷின் பில்டிங் பிளாக்ஸ் அந்த வாசிக்கிற விஷயங்கள் தெரிய வேணும். ரெண்டாவது அந்த வாசிக்கிற ஒரு டிசிப்ளின் இருக்க வேணும், ரைட்? அது வந்து தமிழ்லையோ இப்ப குறைஞ்சு போச்சுன்னு சொல்லிதான் இங்க அமெரிக்காலையும் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு எல்லாம் செல்போன்ஸும் அதுவும் வந்து. பட் அந்த டிசிப்ளின் இருக்கணும் இருந்து வாசிச்சு முடிக்க. ஒரு சாப்டரை வாசிச்சு முடியக்க அடுத்த சாப்டர் வச்சுட்டு போகலாம இருந்து வாசிக்கிற ஒரு ஆர்வம் சில பேருக்கு இருக்கு. அப்படி ஒரு ஆர்வம் வேற ஒன்று. ஸோ தட்ஸ் வாட் ஐ கைண்ட் ஆஃப் டிசைர். இன்னொன்னே நான் குயிக்கா போய் காட்ட போறேன். ஸோ லெட் மீ ஷேர் மை ஸ்கிரீன். ரைட், இப்போ நான் எந்த ஸ்க்ரீனுக்கு போனா தெரியுது என்ன ஸ்க்ரீன். ஸோ நான் திருப்பி போய் இதை கம்பேர் பண்ணி காட்ட போறேன். இந்த புக் தான் இப்போ எங்கட ரைட். இந்த புக் இவ வாட்சது ஒவ்வொரு இடத்துல ஒரு சின்ன வித்தியாசமான ஃபார்மேட்டோட நீங்க டவுன்லோட் பண்ணலாம். நான் முதல் போனா நான் சொன்னா இது உங்களுக்கு படிப்பிக்க இல்லை. இது வந்து அந்த பிறந்த பிள்ளைக்கு முதல் வாசிக்கிற புக், ரைட்? லைக் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் குட் நைட் மூன் அண்டு நீங்க ஃபிளிப் புக்கில் பார்க்கலாம். இது ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு கதை சொல்ற நீரஜாக்கு நாங்கள் வாசித்த புக், ரைட்? இது ஒரு கலராக வருது, யா. ஸோ இது எங்களுக்கு இங்கே அமெரிக்காவில் ஒரு ஆள் ப்ரெசென்ட் பண்ணி ஆஃபீஸில் அண்ட் வி ரியலி லவ்ட் இட். அவருக்கு வாட்ச புத்தகம் நாங்கள் இன்னும் வச்சுக்கிறோம். நான் முந்தையும் சொன்னேன்னா வெரி ஈஸி, வெரி சூதிங்காக படுக்க போய்க்க தொடர்ந்து ஒரு 1.5 இயர்ஸுக்கு நாங்கள் வாட்ச புத்தகம். அது சின்ன பிள்ளைக்கு வாசிக்க தெரியாது தானே, அதை கேட்பினோம், கேட்டுட்டு படிப்பினோம், ரைட்? ஸோ குட் நைட் மூன், குட் நைட் கவ் ஜம்பிங் ஓவர் த மூன். அதுக்கு வாசிக்க தெரியா பிற ஒரு 3-4 இயர்ஸ்ல வாசிக்க ஓரளவு தெரிகிற அளவில் வாசிக்க கூடும், ரைட்? ஸோ இதை நான் லெவல் 0 சொல்லுவேன், ரைட்? இது பெற்றாருக்கு விளங்க வேண்டிய சாமான். தென் இன்னைக்கு நாங்கள் படித்தது கிரீன் எக்ஸ் அண்ட் ஹேம், ரைட்? அன்னைக்கு படித்தது கேட் இன் த ஹேட். இதுகள் வந்து நான் லெவல் 1 என்று சொல்லுவேன். இன்னொன்று ரேடியன் வேண்டு இருக்கு ஸ்ரீலங்காவில் பாவிக்கிறது, அதை பற்றி நாங்கள் கதைச்சினாங்க, அதுவும் பாவிக்கலாம். வேற புக்ஸும் ஸ்ரீலங்கன் ஃபிளேவரோட இருக்கு. பட் இந்த புக்கில் சின்ன சின்ன சென்டென்ஸ், நிறைய படங்கள் உங்களை ஹுக் பண்ணி வைக்க, அதுவும் ஒரு ஃபனியான ஸ்டோரியாக இருக்கும். ஆனா நான் அப்போது சொன்ன மாதிரி ஒவ்வொரு கான்செப்டே அது பில்ட் பண்ணுது, ரைட்? ஒவ்வொரு சாமான, ஒவ்வொரு கேரக்டரை ஒவ்வொரு புக்கிலையும் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஆனா பழசையும் திருப்பி திருப்பி சொல்லுது. பாக்ஸ் ஃபாக்ஸ் எல்லாம் முதல் பக்கத்துல இருந்திருக்கு, திருப்பி சொல்லிட்டு புது சாமானே சொல்லுது, ரைட்? ஸோ இது லெவல் 1, ரைட்? அண்ட் ஐ திங்க் இப்போ கொழும்புல ஜெஃப்னா டவுன்ல இதை ஒருத்தருக்கு பயப்படுத்த நான் சொல்லல. நல்ல இங்கிலீஷ் சேனல்ல இருக்கிற பெற்றார் பிள்ளைகளை ஊக்கமா படிக்கிறவன் இதுகள் 5 வயதிலேயே வாசிக்கும் பிள்ளைகள். அதுக்கு முதலும் வாசிக்க கூடும் சில இடங்கள்ல. சில இடங்கள்ல 6ஆம் வகுப்புல தான், கிரேட் 6ல தான் வாசிக்கக்கூடியதா இருக்கு. அதுக்கு ஓகே, நீங்க மனதை தளர விடக்கூடாது. இதை வாட்சி அங்கால வேற ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும் கிரேட் 6ல இருக்கிற ஒரு பிள்ளைக்கு. பட் தட்ஸ் ஓகே. ஒரு பல்ல கடிச்சு கொண்டு கொஞ்ச நாள் வாட்சா நீங்க டக்குன்னு வந்துடுவீங்க, ரைட்? தென் அடுத்த அடுத்த லெவல் ஆனா எங்கது எங்கட இது இல்லை. I'm trying to find not that one. Amelia Pedilia நான் இன்னைக்கு டவுன்லோட் பண்ணல. பட் வெல் ஐ வில் கோ அண்ட் டூ இட். Amelia Pedilia book 1 flip book free. அப்புறம் இது ஃப்ரீயா இருக்கிறது. அதான் அந்த கம்ப்யூட்டர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணினாலோ ஐபேட்லயோ கேன ஃப்ரீ புக்ஸை நீங்க பார்க்கலாம், ரைட்? ஸோ இதுதான் அன்றைக்கு நாங்க படிப்பிச்சேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் புக் whatever it is. யா, இது கொஞ்சம் வித்தியாசமான படங்களோட இருக்கு. அன்றைக்கு நாங்க காட்டினதை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு படங்கள். பட் அதே புக் தான், கலரை கீரையிலையோ தெரியல. பட் இங்க பாருங்க, அந்த நாங்க இன்றைக்கு வாட்ச புக்கை விட, முதல் வாட்ச புக்கை விட, கேட் இன் த ஹேட், கிரீன் எக்ஸ் அண்ட் ஹேமை விட கொஞ்சம் கஷ்டமான சென்டென்சஸ். பட் வாசிக்க இதை பார்க்க வேணும், யூனோ. இது கிரேட் 6 பிள்ளைக்கும் இது பிடிக்கும், யூனோ. ஸோ இதை நீங்க வாசிக்க பார்க்கணும். இது ஒரு சீரீஸ் ஆஃப் புக்ஸ் ஒன்று இல்லை, இதே மாதிரி அவனுடைய அட்வென்ச்சர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அப்படி நாங்க வந்து பார்க்க இன்றைக்கு பார்த்தது லெவல் 3 மேஜிக் ட்ரீ ஹவுஸ், ரைட்? டிஃப்ரெண்ட் அட்வென்ச்சர். இது வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன்
I mean, கிரேட் 3ல இருந்து கிரேட் 7 பிள்ளை வாசிக்கலாம். யூனோ இதை விட கொஞ்சம் அட்வான்ஸான புக்கெல்லாம் நான் துவங்கினேன் அங்கே கிரேட் 5 மிடில், கிரேட் 6ல, அது 1980ஸ்ல நான் அங்கே பள்ளிக்கூடத்தில் படிக்கவே துவங்கினேன். நாங்கள் வீட்டோடும் இங்கிலீஷ் கதைக்கிறே இல்லை, ரைட். நான் நார்மல் ஒரு ஃபேமிலியில தான் வளர்ந்தேன். ஆனால் இங்கிலீஷ் ப்ரைஸ் புக்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது எங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் தந்து வீட்டில். அப்போ அதில் படம் பார்க்குற இருந்துட்டு வாட்சி விட்டுருக்கினா வேற கிளாஸுக்கு போயிருக்கிறேன். பட் நான் இதை விட கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் கூடின சீக்ரெட் 7 லேட்டர் பார்ட் கிரேட் 5 கிரேட் 6ல வாசிக்க துவங்கினார் நான் வளரேக்க. இப்போ கொஞ்சம் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட்ஸ் குறைஞ்சான்னு சொல்லினா. ஸோ தட்ஸ் ஓகே. இது வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸ். கிரேட் 7 கிரேட் 8 ஆக்கலாம் வாசிக்கலாம். பட் இதை ட்ரை பண்ணுங்க, மெத்தடை ட்ரை பண்ணிட்டு இதை வந்து நீங்க ட்ரை பண்ணணும்ன்றதான் எங்கட விருப்பம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நாங்க அந்த எமிலியா பெடிலியாண்ட இன்னொரு இதைத்தான் வாசிப்போம் யோசிக்கிறேன். பட் எனக்கு ஃபீட்பேக் வேணும், ஆக்கள் கதைக்கணும். பட் இதுல இன்றைக்கு செய்ததை பற்றி நாங்க ரெக்கார்டிங்க நாங்க நிப்பாடலாம் நீரஜா. ஸோ தேங்க்யூ. பட் நாங்க ஓப்பனா யாராவது கதைக்கிறேன்னா கதைப்போம் அவையோட. ஐம் கோயிங் டு ஸ்டாப் ஷேரிங் திஸ் அண்ட் நீங்களும் ரெக்கார்டிங்க